வர நவம்பர் 30 நம்ம வந்து இந்த வருஷத்தோடைய கீதா ஜெயந்தியை வந்து செலிப்ரேட் பண்ண போகிறோம். உங்களில் சில பேருக்கு ஏற்கனவே இன்ஃபர்மேஷன் வந்திருக்கும், மற்றவா எல்லாருமே பண்ணலாம். இந்த வாட்டி வந்து எங்கள் ஆச்சாரியா குருபாய்ஸில் ஆர்கனைஸ் பண்ணுறது வந்து ஸ்ரீமதி வனிதா சத்யநாராயணன். சாஸ்திரவாகினி அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த வாட்டி ஒவ்வொரு தடவை ஒவ்வொருத்தரும் எடுத்துகிட்டு கிராண்டாக ஆர்கனைஸ் பண்ணுறோம். இதில் என்னென்னா 2 நாள் ப்ரோக்ராமாக அது பண்ணுறது. எப்படின்னாக்க நவம்பர் 30 கார்த்தால, அப்புறம் டிசம்பர் 1 கார்த்தால, ஞாயிற்றுக்கிழமை கார்த்தால அண்டு திங்கக்கிழமை கார்த்தால. ஞாயிற்றுக்கிழமை கார்த்தால எங்கே இருக்கும் அப்படின்னாக்க இன்ஃபோசிஸ் ஹால் தெரியுமா உங்களுக்கு? இன்ஃபோசிஸ் ஹால் வந்து இதே வந்து நார்த் உஸ்மான் ரோடு இருக்கு இல்லையா, விவேக் அன்கோ இருக்கு இல்லையா, அதுக்கு ஜஸ்ட்டு பின்னாடி இருக்கு. நல்ல சௌரியமான இடம் அது ஒன்று. அதில் என்ன சிறப்பு அப்படின்னா எல்லா ஆச்சாரியாவும் நாங்கள் சேர்ந்து பண்ணுவோம். அதில் இந்த வாட்டி வந்து முக்கிய சிறப்பு விருந்தினராக கலந்துக்க போகிறது வந்து ஸ்ரீ அண்ணாமலைஜி. அண்ணாமலை வரார். ஸோ எல்லோரும் வாங்கோ, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் சொல்லுங்கோ. மகாபாரதம் குரூப்பில் கூட அதை டுவர்ட்ஸ் த க்ளோஸ் அதை வந்து போஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். அது சம்பந்தமான இன்விடேஷன் வந்து சாஸ்திரவாகினி சார்பாக வந்து சுப்ரஜா இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்கா. நீங்கள் யார் இன்னும் வாங்கிக்கலையோ அதை வாங்கிட்டு போங்க. ஸோ இது ஃபஸ்ட்டு ஹாஃப். செகண்ட் ஹாஃப் வந்து திங்கக்கிழமை அன்னைக்கு காத்தல். திங்கக்கிழமை தான் ஆக்சுவல் கீதா ஜெயந்தி, மார்கசீர்ஷ சுக்லபக்ஷ ஏகாதசி அன்னைக்கு வந்து நமக்கு வந்து வழக்கம் போல் ஆஸ்திக சமாஜத்தில், எங்கள் வீனஸ் காலனி ஆஸ்திக சமாஜத்தில் அந்த ஹோல் ஹால் நம்ம எல்லோரும் உக்காந்துட்டு பாராயணம் பண்ணுவோம். எனக்கு மொத்த கீதையில் ஒரே ஒரு ஸ்லோகம் தான் சொல்ல வரும் அப்படின்னா கூட நீங்கள் வந்து புஸ்தகத்தை எடுத்துகிட்டு வந்து பாராயணம் பண்ணலாம். ஒரு அத்தியாயம்தான் தெரியும்னாலும் பாராயணம் பண்ணலாம். முழு கீதையும் நான் பாராயணம் பண்ணலாம். இல்லை எல்லோரும் பாராயணம் பண்ணுவோம், நான் ஸ்லோகாவை ஜஸ்ட்டு ஃபாலோ பண்ணுறேன்னாலும் ஃபாலோ பண்ணலாம். எல்லாருக்கும் சமமான பலன். அன்றைக்கி வந்து சமஷ்டி ஆல் 700 ஸ்லோகாஸ் கீதா பாராயணம். கார்த்தால நமக்கு ஒரு 7 மணிக்கு ஆரம்பிக்கும், அரவுண்டு 12 முடிஞ்சு லஞ்சோட முடியும். சரியா? அதோட டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஃபர்தராக கொண்டு வந்து சொல்லுவோம். சரியா? ஸோ இந்த 2 ஈவெண்ட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 2 ஈவெண்ட்டும் ரொம்ப முக்கியம்.